சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே சேது வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவுடைய சேரை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. தானும் தான் அப்பாவும் எந்த அளவுக்கு ஒரு பாசத்தோடு இருந்தோம், அப்பா நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரு, எல்லாத்தையுமே கெடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காரு. அதை பார்க்குற அப்பத்தா, பேராண்டி என்னடாச்சு, ஏன்ப்பா அழுகுற அப்புறம் வந்து சேது கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்பத்தா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனால் நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணலை, தெரியாமல் பண்ணது தான். ஆனால் அப்பா எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான்னு நினச்சேன். ஆனால் அப்பா அதுக்குன்னு என்ன ஒட்டு மொத்தமாக நான் அவர் புள்ளே இல்லைன்னு சொல்லி தூக்கி போடுவார்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க அப்பத்தா, எதுக்கு உயிரோடு இருக்குன்னு தெரியாமலே இருக்கணும்னு எனக்கு ஃபீலாரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சேது அழுகுறதை பார்த்து, அப்பத்தா என்ன பேராண்டி இப்படிலாம் பேசுகிற, ஒன்றும் இல்லைடா விட்றா, அப்பா பேசுவாரா, உங்கள் அப்பா உங்ககிட்ட பேசாமல் எங்கடா போயிட போகிறாரு அப்படின்னு கேட்க, இல்லை பார்த்தா அப்பா பேசுறதுலாம் பார்த்தீங்களா, அது மட்டும் இல்லை அந்த போஸ் தான் என்னுடைய வாரிசுன்னு சொல்லி நேற்று சொல்கிறாரு. அப்போது அவனோட நான் மோசமாக போயிட்டேனா அப்பத்தா அப்படின்னு சொல்லி சேது அழுகுறாரு. டேய் என்னடா நீ, யாரோட போய் கம்பேர் பண்ணுற, அவன் ஒரு குப்படா சேது, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உன்னை பற்றி அப்பத்தாவுக்கு தெரியும்ப்பா, நீ ஏன்டா அழுகுற, நான் அப்பாட்ட பேசுகிறேன்டா அப்படின்னு சொல்ல, இல்லை பார்த்தா அப்பா யார் சொன்னாலும் கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் நான் அவருக்கு தெரியாமல் அந்த தமிழ்ச்செல்விக்கு டாக்டர் படிக்க வச்சுருக்கேன், ஹோட்டல் ஆரம்பித்து கொடுத்துருக்கேன்னு என் மேலே அம்புட்டு கொலவையில் இருக்கார். நான் ஒன்றும் அதெல்லாம் வேணும்னு பண்ணல பார்த்தா, ஏதோ ஒன்று தெரியாமல் பண்ணிட்டேன். எல்லாமே கண்டிப்பாக நம்ம அப்பா நம்ம சொன்னால் புரிஞ்சுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் அப்புறமா சொல்லிக்கலான்னு தான் பண்ணேன். பிறகு சொல்லலான்ட்டு போகும்போதெல்லாம் அந்த நேரத்தில் சூழ்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் என்னாலையும் சொல்ல முடியல. மற்றபடி அவருக்கு தெரியாமல் பண்ணணும், மறைக்கணும்லாம் இது வரைக்கும் எதுவுமே பண்ணல அப்பத்தா. ஆனால் அப்பா அதை எதையுமே புரிஞ்சுக்கல. நான் எதையுமே தெரிஞ்சு பண்ணல அப்பத்தா, தெரியாமல் பண்ணதான். இன்னொன்று தெரியுங்களா, இது எல்லாமே அப்பா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பண்ணது தான். ஆனால் இந்த தமிழ்ச்செல்வி தான் அப்பா ஜெயிலுக்கு போகிறதுக்கெலாம் காரணம்னு தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் நான் முதல்ல பண்ணியிருப்பேனா, அவளை அங்கேயே கண்டதுரமாக வெட்டி போட்டு வந்திருப்பேன். இந்த உலகத்திலே நான் அதிகமாக நேசிக்கிறது, அதிகமாக அன்பு வச்சுருக்கிறது, என் உயிருக்கு மேலே நினைக்கிறது எங்கள் அப்பா தான் அப்பத்தா. அப்படி இருக்கும்போது அப்பத்தா என்னை புரிஞ்சுக்காம என்னை அப்பா தூக்கி எறிஞ்சதை என்னால் தாங்கிக்க முடியல அப்பத்தா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்பத்தான்னு சொல்லி சேது அழுவதை பார்த்து அப்பத்தாவுமே அழுகுறாங்க. சேது, நான் சொல்கிறத கேளுப்பா, நான் இருக்கப்பா அப்பத்தா இருக்கேன்ல, அவங்க அப்பாவோட கோவம் எத்தனை நாளுக்கு பார்க்க போகுது, என்ன 1 நாள் 2 நாள் இருக்கும், அப்புறம் கண்டிப்பாக அவனை புரிஞ்சுப்பான்ப்பா. அவனுக்கு நீ தானப்பா புள்ள, உன்னை விட்டுட்டு எங்கே போயிட போகிறான், இந்த உலகத்தில் அப்பா மேலே இந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்க புள்ள யார் இருக்கா, உன்னெல்லாம் அப்பா அப்படி விட்டுற மாட்டான்ப்பா, நான் சொல்கிறத கேளு, நான் அப்பாட்ட பேசுகிறேன், நீ எதுக்கு அழுவாதப்பா அப்படின்னு சொல்லி அப்பத்தா ரொம்ப ஃபீல் பண்ணி சேதுவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா தேட்டரில் கேஷியர் கண்ணாயிரம் இங்கே லேடிஸ்க்கெலாம் வந்து பார்த்தோன்னா மகளிர் சுய உதவிகளுக்காக பணம் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி பணம் கொடுத்துட்ருக்கறத பார்க்குற போஸு நேராக போயிட்டு கேஷியர்கிட்ட பேசுகிறாரு. என்ன கேஷியரு, எத்தனை பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ பணம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்க, 10 பேர் வந்திருக்காங்க ஐயா, தலைக்கு 10,000ன்னு சொல்லி 1,00,000 கேட்குறாங்க அப்படின்னு சொன்னதும், சரி அப்படின்னா இன்னும் ஒரு 10 பேர் சேர்த்து 30 பேராக போட்டுக்குங்க, 30 பேர் சேர்த்து 3,00,000 அதில் அவங்களுக்கு 1,00,000 போக மீதி 2,00,000 பணத்தை எடுத்து என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லவும், கேஷியர் ஒன்று ஐயா என்ன இது அப்படின்னு கேட்கவும், என்ன கேஷியரு இதெல்லாம் புதுசாக நமக்கு வழக்கமாக பண்ணுறது தானே, இப்போ நம்ம புதுசாக கேட்குற மாதிரி ஷாக் ஆகுறீங்க, எப்போதும் போல் 10 பேர் அவங்கள்ட்ட கொடுங்க, மீதி 20 பேருக்கு ஏதோ ஒரு பேர் எழுதிக்கிட்டு அவங்களுக்கு சைனை போட்டு அவங்க பேரில் 2,00,000 கொடுத்த மாதிரி கணக்காட்டிங்க, அந்த 2,00,000 எடுத்து என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லவும், ஐயா பேர் எழுதிடலாம் ஆனால் ஆதார் கார்டு ஜெராக்ஸ்லாம் கேட்பாங்களே அப்படின்னு கேட்டதும், என்ன கேஷியரு, வழக்கமாக இதில் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நாங்கள் தான் உன்னை கேள்வி வைக்கணும், அப்புறம் நீ என்ன கேள்வி வைக்கிற, ராஜாங்க பெரியப்பா சொன்ன வார்த்தை நம்பிக்கை இல்லையா, இனிமேல் இதுக்கெல்லாம் வாரிசு நான் தான் பார்த்துக்க போகிறேன், அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை, கேஷ் எடு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கேஷியரும் வழி இல்லாமல் கேஷ் எடுத்து போஸ்ட்டு கொடுக்குறாங்க. போஸு உடனே அந்த காசை எடுத்துகிட்டு போகும்போது கேஷ் கேட்குறாரு, ஐயா இந்த கணக்கெல்லாம் என்ன ஐயா பண்ணுறது அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லை, இந்த பணத்துக்கு குறைஞ்ச வட்டி காசை மாதம் மாதம் நானே கொடுத்துட்றேன், புரியுதா, வேறு எந்த பிரச்சனையும் வராது, பயப்படாத, உன் வேலைக்கெலாம் எந்த பிரச்சனையும் வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் போகிறாங்க. உடனே இந்த பக்கம் கேஷியர் யோசிக்கிறாரு, பாவம் இந்த ஊர் பெண்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ராஜாங்க ஐயா குறைஞ்ச வட்டியில் மகளிர் சுய உதவிக்குழு ஒன்று ஆரம்பித்து அதில் எல்லாருக்கும் கடன் கொடுத்துட்ருக்காரு. ஆனால் இந்த பொறுக்கி பையன் அந்த பணத்தை வாங்கி வெளியில் 5 வட்டிக்கும் 10 வட்டிக்கும் ரொட்டேஷன் கொடுத்து சம்பாதிக்கிறான், இவெல்லாம் மனுஷனா அப்படிங்கிற மாதிரி கேஷியர் முறைச்சி பார்த்துட்டே இருக்காரு. போஸு இங்கேருந்து கிளம்பி நேராக ஒரு கடையில் போய் சின்ன கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு நேராக போகிறாரு. அப்படி யாரை பார்க்க போகிறாரு பார்த்தா அங்கே நந்தினி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நந்தினியை பார்க்கறதுக்காக தான் போஸு இப்போது இந்த பணத்தை வாங்கி அந்த பணத்தில் ஐஃபோன் வாங்கிட்டு நந்தினிக்கு கிஃப்ட் பண்ணலான்னு போயிட்டுருக்காரு. ஆனால் நந்தினி அங்கே படு கோவத்தில் இருக்காங்க.
ஏன்னா போஸ் இது வரைக்கும் சொன்ன எல்லா கதையும் நம்பின நந்தினிக்கு இப்போது அவர் மலர் கூட ராட்டினம் சுற்றுனது, பைக்கில் போனது, தேட்டரில் போய் படம் பார்த்ததுன்னு சொல்லி எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்ருக்காங்க. இவன் நம்மளை எந்த அளவுக்கு முட்டாளாக்கியிருக்கான், இன்றைக்கி இவன் வரட்டும், இவனை ஒரு வழி பண்ணாமல் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. இங்கேருந்து போஸும் போயிட்டு என்ன நந்தினி முன்னாடி வந்துட்டேன், வழக்கமாக நான் தான் சீக்கிரம் வருவேன், நீ சீக்கிரம் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எதுக்கு என்ன வர சொன்னீங்க அப்படின்னு நந்தினி கேட்க, என்ன நந்தினி ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க, ரொம்ப நாள் காக்க வச்சுட்டேன் உன்னைய அப்படின்னு கேட்குறாரு. நந்தினி அமைதியாக இருக்காங்க. இந்த நந்தினி இதுக்காக தான் லேட் ஆகிடுச்சு, எப்போதுமே நீ தான் எனக்கு காஸ்ட்லி கிஃப்ட் பண்ணுவேன், இந்த டைமு நான் உனக்கு காஸ்ட்லி கிஃப்ட் பண்ணுறேன். ரொம்ப நாளாக உனக்கு ஒரு ஃபோன் வாங்கி நினச்சிட்டு இருந்தேன், அதான் இந்தா ஐஃபோன் வாங்கிட்டு வந்திருக்கேன், பிரித்து பாரு நல்லாக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லவும் நந்தினி அப்படியே ஃபோனை பார்த்துட்டு பல்லான்னு வர விட்றாங்க போஸை. என்ன நந்தினி என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுற அப்படி கேட்கவும், என்னடா என்ன நடிக்கிறியா, நீ எவ்வளோ பேர் நடிக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும்டா, ஆனால் நீ இன்னமும் என்னை முட்டாள் நினச்சி நடிச்சிட்டு இருக்க போகிற, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உனக்கு அந்த மலரை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவ கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு போ, நான் எதுவும் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் அதை விட்டுட்டு நீ எதுக்காக என்ன ஏமாற்றிட்டு இருக்க, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்னை காதலிக்கன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கியா, என்ன நந்தினி சொல்கிற அப்படின்னு போஸ் கேட்க நந்தினியோட சொல்கிறாங்க, என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு பார்க்குறியா, நீ அவ கூட ராட்டினம் சுற்றுனது, பைக்கில் போனது, ஆளில தட்டில் படம் பார்த்ததுன்னு சொல்லி எல்லாமே எனக்கு தெரியும். இங்கே பார், இதோட நீ பட்டிக்கும் திருட்டுத்தனத்தலாம், இதுக்கு மேலே நீ ஏதாவது போய் சொல்லிட்டு என்கிட்ட பழகணும்னு நினச்சா அப்படின்னா எங்கள் அப்பாட்ட சொல்லி உன் கையை காலம் உடச்சி போட்டுருவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி போகிறாங்க. போஸ்க்கு இங்கே ஒன்றுமே புரியல, எப்படி நந்தினிக்கு இதெல்லாம் தெரிஞ்சது, தமிழ்ச்செல்வின்னு சொல்லியிருப்பாளா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் தமிழ்ச்செல்விக்கு இந்த விஷயம் தெரியாது, நந்தினியை பற்றி எதுவும் தெரியாது, அப்படி இருக்கும்போது நந்தினிக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி போஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் வீட்டில் காட்டுறாங்க. இங்கே ரூமில் ஈஸ்வரி, அப்புறம் சாவித்திரி, தாமரை, சித்ரான்னு சொல்லி எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி சொல்கிறாங்க, பாத்தியா அத்தாச்சி, நமக்கு தான் இந்த வீட்டில் திறமை பத்தலை, இதே வீட்டில் இத்தனை வருஷமாக இருக்கோம், ஆனால் இந்த வீட்டுக்கு காசு எடுத்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அதில் சம்பாதிக்கணும், 10 காசு பார்க்கணுன்னு நமக்கு என்றைக்காவது தோணியிருக்கா, அந்தளவுக்கு நமக்குலாம் புத்தியும் இல்லை அறிவும் இல்லை அத்தாச்சி. ஆனால் அந்த தமிழ்ச்செல்வியை பாரு, எவ்வளோ ஒரு கைக்கறியாக இருப்பான், வீட்டுக்கு வந்த மருமகனை வீட்டில் சோறு சமைச்சு போட்டு அவங்ககிட்டே காசை வாங்கி டாக்டர் படிக்கலாம், அப்புறம் ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி எவ்வளோ தூரம் பிளான் பண்ணி செஞ்சுருக்கா பாரு, நமக்கெல்லாம் திறமை பத்தாது அத்தாச்சி அப்படின்னு ஈஸி சொல்ல உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, ஆமாம் மதனி, அவள் ரொம்ப பெரிய கைக்காரி தான், இல்லைனா இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாளா, ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கா, அதுதான் மதியம் இது பண்ணிக்க முடியல, ஏற்றுக்கவே முடியல, ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி ஒன்று, என்ன தச்சு சொல்கிற, ஹோட்டல்னால் சும்மா இருந்துச்சியா, இடம் பார்க்கணும், இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், அப்புறம் வாடகை கொடுக்கணும், பாத்திரம் பண்டம் வாங்கணும், ஆள் போடணும், எப்படி பார்த்தாலும் ஒரு 5லேருந்து 10 லட்ச ரூபா ஆயிருக்கும். உடனே இங்கே சாவித்திரி, 10 லட்ச ரூபாயா மதனி, ஆமாம் அத்தாச்சி, ஹோட்டல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை அத்தாச்சி அப்படின்னு சொல்ல இங்கே தாமரை ஒன்று, யார் வீட்டு காசில் யார் ஹோட்டல் ஆரம்பிச்சிங்க பெரிய ஆள் ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒன்று சித்ரா சொல்கிறாங்க, அவங்க இந்த மறு வீட்டுக்கு போனப்போ ஏதோ கோழி குழம்புல வசியங்க பண்ணியிருப்பாங்க போல், அதனால தான் அந்த சேது அப்படியே ஆடிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். தாமரை சொல்கிறாங்க, இல்லைனா மட்டும் ஆட மாட்டாரா, அவர் தான் என்னமோ தமிழை தூக்கி தள்ள வச்சுட்டு ஆடினாரு, தமிழ் தான் தமிழ்னு சொல்லிட்டு, அதான் தமிழ் நல்லா பயன்படுத்திக்கிட்டா அப்படின்னு தாமரை சொல்ல இங்கே ஒன்றே சித்ரா சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஏதோ பக்கத்து ஊரில் இடம் வாங்கி போட்டுருலாம் வசந்தி அப்படின்னு சொல்லவும் இங்கே ஈஸ்வரிக்கும் சாவித்திரிக்கும் செம்ம கடுப்பாகுது, என்ன மாதிரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லவும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் அத்தாச்சி, நானும் கேள்விப்பட்டேன், நம்ம வீட்டு காசில் இவளுங்க ஹோட்டல் ஆரம்பித்து அது மூலயமா நல்லா காசு பார்த்து வருமானம் பார்த்து இவளுங்க பணக்காரி ஆகிடுவாளுங்க, நாம் அவளை பார்த்துட்டு அவளை கூழுக்கு மட்டும் போடணுமா, அப்படி விடக்கூடாது அத்தாச்சி, ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பிரச்சாரத்துக்கே ஒரு நாளைக்கு 8,000 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஹோட்டலில் அப்போ எவ்வளோ வருமானம் போயிட்டுருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அது எல்லாமே நம்ம காசுன்னு அத்தாச்சி, அந்த ஹோட்டல் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்ல சாவித்திரி சொல்கிறாங்க, ஆமாம் மதனி, அந்த ஹோட்டல் இருக்கவே கூடாது அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்கிறாங்க, ஏய் தாமரை, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார், அவர் யார், அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்க, அது பசுபதி அம்மா அப்படிங்கவும், ஆமாம்மா பசுபதி தான், சித்தப்பா தானே எனக்கு வேணும், ஏன் என்ன பண்ணேன்னு கேட்க, அவருக்கு ஃபோன் அடித்து அந்த ஹோட்டலில் அடித்து நொறுக்க சொல்லு அப்படின்னு சொல்ல சித்ரா சொல்கிறாங்க, ஹோட்டல் மட்டும் போகாது, அப்படியே அவங்களையும் அடித்து நொறுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் தாமரை உடனே கால் பண்ணி பேசுகிறாங்க, சித்தப்பா இதுமாரி தாமரை பேசுகிறேன், நம்ம ஊரில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டல் அட்ரஸ் அனுப்புகிறேன், அந்த ஹோட்டலுக்கு ஒரு 10 பேரை அனுப்பி ஹோட்டலில் அடித்து நொறுக்குங்க, அப்படியே அங்கே இருக்கிற ஆளுங்களையும் அடித்து நொறுக்குங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல உடனே அவரும் சரின்றார். தாமரை உடனே ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு, நாளைக்கு அந்த ஹோட்டலும் இருக்காது, ஹோட்டலில் இருக்கிற ஆளுங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல இதை மலர் கால் வாங்கிறாங்க. ஐயோ இந்த படுபாவிங்கெல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மலர் ஓடி போய் தமிழ்ச்செல்விட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட தமிழ்ச்செல்வி ரொம்பவுமே ஷாக் ஆகிறாங்க. இதுங்கள்ட்ட வந்து எப்படி நம்ம இந்த ஹோட்டலை காப்பாற்ற போகிறோம், ஹோட்டல் மட்டும் இல்லை உங்கள் அப்பா அம்மாவையும் அடிச்சு நோக்க சொல்லியிருக்காங்க தாமரை, எப்படியாவது உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி தப்பிச்சு சொல்லு தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லி மலர் போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதை பார்த்து தமிழ்ச்செல்வி என்ன பண்ண தெரியாமல் திருதுன்னு முடிச்சிட்ருக்காங்க. உடனே அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம்.